ஓம் ஷடான்னாய வித்மகே கார்த்திகேயாய தீமகி தன்னோ ஸ்கந்த பிரஜோதயாத். காஸ்மோவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மே மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று விசாக நட்சத்திர நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் ராமலிங்கம்பட்டி ஸ்ரீ பாதாள செம்பு முருகன் சுப்பிரமணிய சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். வாழ்க்கையில் உயர, உத்தியோகத்தில், தொழிலில் பதவி உயர்வு கிடைக்க வழிபட வேண்டிய அற்புதமான ஸ்தலம், அற்புதமான மூர்த்தி. இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள பராபவ வருஷம் சித்திரை மாதம் 19ஆம் நாள். இன்று முழு நாளும் பிரதமை திதி உள்ளது. இன்று அதிகாலை 4:37 வரை சுவாதி நட்சத்திரமும் அதன் பின்னர் விசாக நட்சத்திரம் உள்ள நாள். இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள். இன்று உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரையும், குளிகை நேரம் காலை 6 முதல் 7:30 வரையும், யமகண்டம் மதியம் 1:30 முதல் மாலை 3 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களே, உழைப்பால் உயர வேண்டிய நாள். மாணவர்கள் சுறுசுறுப்பா இருப்பீங்க. தம்பதிகள் சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள். விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாள். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். ஆட்டோமொபைல், மொபைல், டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். காதல் இனிக்கும், உறவுகள் பலப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, சுறுசுறுப்பா இருக்க வேண்டிய நாள். இதை பண்ணினா எனக்கு வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்னு சில விஷயங்களை தைரியமா இறங்கி பண்ணுவீங்க. மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. ஆயில் பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், ரைஸ் மில் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ஃபுட் இண்டஸ்ட்ரி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. நீங்கள் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். எல்லா விஷயத்தையும் மனசுல போட்டு அப்படியே பண்ணிட்டு இருக்கக்கூடாது. தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டு. ஹெல்த் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு இருந்த நெருக்கடி குறையும். மாணவர்களுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். விவாகரத்து, டைவர்ஸ் சம்பந்தமான விஷயங்களிலே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல நியூஸ் வந்து சேரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு பிருதிங்கிராதேவி வழிபாடு. கடகராசி என்பர்களே, உற்சாகமான நாள். நல்ல செய்திகள் வந்து சேரும். விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். உங்களுடைய தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா, பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும். விளையாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். அதே மாதிரி விளையாட்டுத்துறை வீரர்களுக்கும் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அதிர்ஷ்டமான நிறம் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு விநாயகர் வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, அஷ்டமத்து சனி நடந்தாலும் சில விஷயங்கள்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய காலம், தரக்கூடிய நாளா இருக்கும். மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். அதே மாதிரி விளையாட்டுத்துறை வீரர்களுக்கும் அனுகூலமான நாள். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஹோம் அப்ளையன்சஸ், வெசல்ஸ், பாத்திரக்கடை வச்சிருக்கிறவங்க, கெமிக்கல் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்களில் சாதகமாக இருக்கும்.
உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. கன்னிராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஆர்வம் அதிகரிக்கும். மளிகை வியாபாரம் பண்றவங்க, பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். வீட்டில் உள்ளவங்க பெரியவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது புது நட்புகள் உருவாகும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு கால பைரவர் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். டீச்சிங் சம்பந்தமான ப்ரொஃபஷனில் இருப்பவர்கள், டீச்சரா லெக்சரா ப்ரொஃபஸராக பிரின்சிபலாக டீனாக ஹெச்ஓடியா இருப்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு இருந்த நெருக்கடி குறையும். சில பேருக்கு புது பதவி வருவதற்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாள். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. கடல் சார்ந்த தொழில் பண்றவங்களுக்கும் லாபம் உண்டு. பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு. விருச்சிக ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். உறவுகள் விஷயத்துல ஈகோ பார்க்காதீங்க. நண்பர்களால் நன்மை உண்டு. கலைஞர்களுக்கு புது வாய்ப்பு கிடைக்கும். சினிமா சின்னத்திரை ப்ரொடியூசராக டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் சில பேருக்கு சில மனக்குழப்பங்கள் வந்து போகும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு விநாயகர் வழிபாடு. தனுசு ராசி என்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். மனசுல இருந்த பயம் போகும். நண்பர்களால் நல்ல விஷயங்கள் நடக்கும். காதல் இனிக்கும். உறவுகள் பலப்படும். தம்பதிகள் ஒத்துமையா இருப்பீங்க. வீட்டில் சில மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னு முடிவு செய்வீங்க. புது சொத்து வாங்குறதுக்கு எடுத்த முயற்சியில் முன்னேற்றம் உண்டு. கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல நியூஸ் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு. மகர ராசி என்பர்களே, சிறப்பான நாள். ஏற்றம் இறக்கம் விவசாயிகளுக்கு இருக்கும். பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். பிசினஸை பொறுத்தவரையில் ஸ்டீல் அயன் வுட் மரம் சம்பந்தமான பிசினஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. மாணவர்களுக்கு படிப்பிலே ஆர்வம் அதிகரிக்கும். இந்த காலேஜில் இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்னு எய்ம் வச்சிருக்கிறவங்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டு. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் நன்மை உண்டு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு காலபைரவர் வழிபாடு. கும்பராசி என்பர்களே, புது முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. கடன் விஷயத்தில் இருந்த பிரச்சனை குறையும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். சட்டத்துறையில் இருக்கிறவங்க வக்கீலாக இருப்பவர்களுக்கு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. மீனராசி என்பர்களே, உயர்வான நாள். மனசுல இருந்த சில குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். சகோதர வழியில் நன்மை உண்டு. மெக்கானிக்கல் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, ஆட்டோமொபைல் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாள். வாகன யோகம் சிலருக்கு உண்டு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. நன்றி, வணக்கம்.